சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். நம்மளை யாருன்னே நமக்கு தெரியாம நம்ம இந்த சரீரத்தை நான் வேற நினைத்து கொண்டு, அது மாத்திரமல்ல ஒரே காம எண்ணங்கள், மனசு முழுக்க ஒரே காம பிசாச்சு, நிறைய தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் நிறைய நிரம்பி இருக்கிறது. காம தீவில் சிக்கி இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சு இந்த சரீரம் விரும்பக்கூடிய ஆசைகளை எல்லாம் கொடுத்து நிறைவேற்றி நான் எதுக்காக இந்த சரீரத்தில் இருக்கேங்கிற விசாரமே பண்ணாம உண்மை பொருளை அறியாமல் வாழ்வதற்கா பிறந்தேன், வான்பொருள் தோற்கவோ நான் வந்தேன். தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கிறேன், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறது கஷ்டமான பாட்டு தான் இது. சகியே, என்னை இன்னான் என்று உணர்வாரும் இல்லையோ, அந்தோ என்னை இன்னான் என்று உணராத சரீரமாகிய தேகத்தில் யாதொரு பயனுமின்றியே பவக்கடல் சூழ்ந்த காமமாகிய தீயினில் அகப்பட்டு என்னிடத்தில் உள்ளம் மேலாகிய ஞானத்தினை இழக்கவோ யான் வந்தேன். சங்கரா, நம்மகிட்ட உள்ள வான்பொருள் தோற்கவோ வந்தேன். உண்மையில் நான் மெஞ்ஞானமே வடிவானவன், பரம்பொருளே வடிவானவனாக நான் இருக்கிறேன். இந்த உண்மை தெரியாமல் உடலில் பற்று கொண்டு காமத்தீவில் சிக்கி, காமத்தீயில் வெந்து, அப்படி எழுதுறாரு, காமத்தீவில் சிக்கி காமத்தீயினால் வெந்து போய் உண்மை அறியாமல் இருப்பதற்கா பிறந்தேன். பாட்டோட சாரம் இதுதான். நம்மிடத்தில் அரிய பெரிய செல்வம் இருக்கிறது, பேரானந்தம் இருக்கிறது, பிரம்மானந்தம் இருக்கிறது. இந்த உண்மையை உணராமல் நாம் உடலில் பற்று கொண்டு அல்பானந்தமான விஷயானந்தங்களுக்கு அலைகிந்து கொண்டு இருக்கிறோமே. அதே மாதிரி இந்த உண்மையை நினைத்து பார்க்க கூடாதா அப்படிங்கிறார். பொதுவான அர்த்தத்தில் சொல்றார், ஜனங்களை பார்த்து சொல்றார், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கூடாதா ஜனங்களே, இப்படி போய் அல்பானந்தத்துக்கு அலைகிறீர்களே. அந்த அடுத்த பாட்டும் இதே அர்த்தத்தை தான் சொல்றது. அடுத்த பாட்டிலும் இதே கருத்து தான் இருக்கு. இப்போ இந்த பாட்டு புரியுறதா பாருங்க. என்னை ஆரென்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே, வரிதேன்னா பயனின்றியேன்னு அர்த்தம். வரிதேன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம் கடைசியில்? என்ன கடைசியில் யோசிச்சு பார்த்தா, இப்போ நம்ம இந்த ஆசிரமத்துக்கு ஒரு கோர்ஸுன்னு ஜாயின் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னு நினச்சி தானே வந்திருக்கோம். இதில் தினந்தோறும் இந்த பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா? தெரியுதா? ஒன்றும் பிரயோஜனம் இருக்குதுன்னு தோன்றதா, பிரயோஜனம் இல்லைன்னு தோன்றதா? சாப்பாடு தான் பிரயோஜனமா? 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடு தான் பிரயோஜனமா? இல்லை பூஜை தான் பிரயோஜனமா? இல்லை நம்ம இந்த மாதிரி சாஸ்திர விசாரம் பிரயோஜனமா? இல்லை இந்த லைஃப் ஸ்டைல் பிரயோஜனமா? எது பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். ஆசிரமத்தில் இருக்கோம், இங்கே உள்ளே வந்திருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும், இங்கே எதுக்கோ நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி எல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய காலையிலேருந்து இரவு வரை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஏதாவது பயன் உள்ளது பயன் இல்லாதது என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? யோசிச்சு பார்க்கணுமோ இல்லையா? இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.